Jesus Loves Our Daily Bible School. இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சாலோம் நகர் சின்னர் பாலர் பாடினான், முன்னும் பின்னும் சாலோம் நகர் சின்னர் பாலர் பாடினான். அன்று போல இன்றும் நாமும் அன்பை துதி பாடுவோம், அன்பை துதி பாடுவோம், ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னிடத்தில் இந்த தாவீதின் குமாரனுக்கு அப்ப யூத கோத்திர சிங்கத்துக்கு ஓசனா என்று அப்படிக்கிறோம். ஆண்டவரே, மேன்மையானவரே, அழகுள்ளவரே, அன்பார் பாவனி போனான், சின்ன மாறு வீதில் ஏறி அன்பார் பாவனி போனான். இன்னும் என்ன அகத்திலாவா என்றும் அரசாழ்வார், இன்றும் என் அகத்திலாவா என்றும் அரசாழ்வார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க ஆண்டவரே, இந்த பூமி காந்திலே தகப்பனே எங்களை தேவன் சேர்க்கும்படி ஆண்டவரே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஒரு சரீரத்தை கிழித்து ரட்சிப்பை கொடுத்தீங்களா ஆண்டவரே. போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமாலை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ராஜா, ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்க வந்தே சொன்னீங்களப்பா. ஒரு நல்லவனுக்காக மறிக்க துணிவான், எங்களுக்காக மறித்து உங்க அன்பை வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே. இவ்வளவா அன்பை கொடுத்துறே. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலவினையோடு பாடி கை செய்துவோம், ஜாலவினையோடு பாடி தாளை முத்தி செய்துவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. எங்களோட ராஜா ரட்சிப்பின் கரங்களை உயர்த்தி துதியை நம்ம செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்க மகிமையை செலுத்துகிறோம், உங்கள் மாட்சியை செலுத்துகிறோம். ராஜா, உங்களை கனம் பண்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ நல்லவர் என்று கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்கிறோம். ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு பாதும் பணிவோம், ஒரு தோரை நாயிட்டேன் நாம் ஒரு பாதும் பணிவோம். கூலியாறு பெற்று நாமும் திரியரை போற்றுவோம், கூலியாறு பெற்று நாமும் திரியரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. அப்பா நன்றி, நன்றி சொல்ல போறோம். ஓ நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா, எத்தனை நன்மை செஞ்சீங்கப்பா என் வாழ்க்கையில. யாருக்கும் கிடைக்காத விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவரே எங்க இலவசமா கொடுத்தீங்களே தகப்பனே.
பாவத்திலும் அக்கிரமத்திலும் முழுகப்படுத்த எங்களை தகப்பனே எங்கள் தேடி வந்து எங்கள் பாவ சேற்றை உங்கள் ரத்தத்தினால கழுவி ராஜா உங்கள் நாமத்தை எங்கள் கொடுத்தீரே பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே அந்த அதிகாரத்தை நாங்கள் நன்றியோடு ராஜா, நன்றியோட இருதயத்தோடப்பா, நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா, உங்களை ஆராதிக்கிறோம் ஏசப்பா. உங்களுக்கு நன்றி. உங்கள் துக்கப்பட்ட மக்களுக்காக மன்னியும். அப்போஸ்தலர் 24:1 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா முப்பர்களோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். 2 அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்துல்லு குற்றம் சாட்டத் தொடங்கி 3 கனம் பொருந்திய பெலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். 4 உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்லுவதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். 5 என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறார் என்று கண்டறிந்தோம். 6 இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். 7 அப்பொழுது சேனாதிபதியாகிய லிசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கையிலிருந்து பறித்து கொண்டு போய் 8 இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். 9 யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள். 10 பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டினபோது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். 11 நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். 12 தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜபாலயங்களிலும் நகரத்திலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டது இல்லை. 13 இப்பொழுதும் என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்க மாட்டார்கள். 14 உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து 15 நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். 16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். 17 அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். 18 அப்பொழுது கூட்டமில்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாயிருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். 19 அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும்
உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். 20ஆம் வசனம். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். 21ஆம் வசனம். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். 22ஆம் வசனம். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பெலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது சேனாபதியாகிய லிசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி 23ஆம் வசனம். பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். 24ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். 25ஆம் வசனம். அவன் நீதியையும் இச்சடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். 26ஆம் வசனம். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 27ஆம் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் போர்க்கியூ பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜப ஆலயங்களிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டது இல்லை அப்படின்னு பவுல் என்ன பண்ணுறாரு? தன்னை பற்றி வெளிப்படையாக சாட்சி சொல்கிறாரு. நான் தேவாலயத்தில் யார்கிட்டையுமே தர்க்கம் பண்ண மாட்டேன், சண்டை போட்டதே கிடையாது. நான் ஜபாலயங்கள்லாம் சரி, இந்நகரத்தில் எங்கேயுமே சரி, எந்த ஜனங்களுக்கிட்டையுமே கலகத்தை எழுப்புனதே கிடையாது, அதை இவங்க யாரும் பார்த்ததே கிடையாதுன்னு நியாயசனத்துக்கு முன்பாக பேசுகிறாரு. நம்ம பிள்ளைகளாக நாம் எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பவுலை மாதிரி தான் இருக்கணும். குடும்பத்தில் சரி, ஸ்கூலில் சரி, சண்டை போடவே கூடாது. பிள்ளைங்களோடு சண்டை போடுறது, அண்ணன் தம்பிங்களோட கூட கலகம் பண்ணுறது, அம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட போய் கலகம் பண்ணுறது, அதை மாதிரி அக்கா தங்கச்சியோ இல்லை அக்கா தம்பியோ அண்ணன் தம்பியோ யாருமே கலகம் பண்ணக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. பவுல் எப்படி தன்னை நியாயசனத்துக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறவர்கள் மத்தியில் தன்னை கர்த்தருடைய பிள்ளையாக காட்டுறாரு, அதுபோல் நம்மளும் தர்க்கம் பண்ணாமல் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள்னு கர்த்தரால் நம்ம சாட்சி பெறணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? என்ன பண்ணக்கூடாது? தர்க்கம் பண்ணக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பவுலை விடுதலை பண்ணும்படி பவுல் பணம் கொடுப்பான் என்று நினைத்தவன் யார்? ஆ பெஸ்து, ஆ பெலிக்ஸ், இ அகரிப்பா. சரியான விடையை எழுதி அனுப்புங்க.